இந்த ஒரு சொல்லுக்குள்ள இத்தனை விஷயம் இருக்கா? தமிழ்ல இருக்கக்கூடிய கங்குல் சொல்ல இருந்து இத்தனை சொற்கள் வந்திருக்கு. கங்குல் அப்படின்னா இருட்டு என்று பொருள். இந்த இருட்டை குறிப்பதற்கு தமிழ் மொழியில பல சொற்கள் இருக்கு. அவைகள் தான் பல மொழிகளுக்கு வேர் சொல்லாக விளங்குது. இருட்டை குறிப்பதற்கு தமிழ் மொழியில இரு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த இரு என்கிற சொல்லதான் இரவு அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். இந்த இரவு என்கிற சொல் தான் ராவு அப்படின்னு ஆகுது. இந்த ராவு என்கிற சொல் தான் ராத்திரி அப்படின்னு வருவது. இந்த ராத்திரி என்கிற சொல் தான் ராத் அப்படின்னு சில மொழிகள்ல பயன்படுத்துறாங்க. அதைத்தான் ரேயி அப்படின்னு தெலுங்குலையும் பயன்படுத்துறாங்க. இந்த இருட்டை குறிப்பதற்கு தமிழ் மொழியில அல் மற்றும் நல் அப்படின்னு இன்னும் ரெண்டு சொற்கள் இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் அல் அங்காடி நால் அங்காடின்னு வைத்து வாழ்ந்திருக்காங்க. அல் அங்காடினா இரவில் நடக்கக்கூடிய வணிக சந்தை, நால் அங்காடினா பகல்ல நடக்கக்கூடிய வணிக சந்தை. இந்த அல்ங்கிற சொல்ல இருந்து மறு வந்ததுதான் அந்தி என்கிற சொல். இந்த கதிரவன் மறையக்கூடிய அந்த மாலை பொழுத அந்தி அப்படின்னு குறிப்பிடும். அது அந்தி மாலை, அந்தி பொழுது என்று. அதே போல இந்த நல் என்கிற சொல்லும் இருட்டை தான் குறிக்குது. இந்த நல் என்கிற சொல்ல இருந்தா நசிங்கிற சொல் மறு வந்தது. அதுல இருந்தா நிசி என்கிற சொல் வந்தது. அதனாலதான் அந்த நடுராத்திரி நடுநசி நள்ளிரவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நசி என்கிற சொல்ல இருந்து மறு வந்த சொல் தான் ஆங்கில சொல்லான நைட். அதே மாதிரி இந்த நடுநிசி நேரத்தை தமிழ் மொழியில யாமம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த யாமம்ங்கிற சொல்ல இருந்தா ஷியாமம்ங்கிற வடமொழி சொல் மறு வந்தது. ஷியாமம்னா சமஸ்கிருதத்துல கருப்பு என்று பொருள். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஷியாமலக்கண்ணன், ஷியாமமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. அதே போலதான் கார் என்றாலும் தமிழ் மொழியில கருமையை தான் குறிக்குது. அதனாலதான் நம்ம கார்மேகம், கார்முகில்னு சொல்லுவோம். தமிழ்ல என்னடா இருக்குன்னு கேட்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிருங்க. நம்ம தமிழ் வரலாறை சொல்லிக் கொடுங்க. மற்றும் தமிழை பற்றி நீங்கள் அறியாத பல செய்திகளை பகிர்ந்துட்டு வரக்கூடிய என்ன பின்தொடருங்க.